கேட்கலாமா? நான் மக்கு பிள்ளைக்கு பதில், இந்த மக்கு பிள்ளைகள்லாம் பிள்ளையே பெறாமல் இருக்காங்களோ சொல்லுங்க. ஒன்று பெற்றிருக்கோம் சாமி, இல்லை பெறலன்னு தான் சொல்லுங்க. மக்கு பிள்ளையா இருந்தால் புள்ள பெற்றிருக்க கூடாதுல்ல? சொல்லுங்க. உங்க பாஷையில் நான் பேசினா தான் சரியா வரும். மக்கு பிள்ளையா இருந்திருந்தா புள்ள பெற்றிருக்க கூடாதுல்ல? எப்படி புள்ள பெத்தீங்க சொல்லுங்க. புள்ள பெறுறதுக்கு நாங்கள் உஷாராக இருப்போம், ஊர் புறணி பேசுறதுக்கு உஷாராக இருப்போம், சொந்த பந்தக்காரங்களை குழி தேண்டி புதைக்கிறதுக்கு உஷாராக இருப்போம், நகை நட்டு வாங்குறது எப்படியாவது கடன் வாங்கியாவது வாங்கி போட்டணுங்கிறதுலாம் உஷாராக இருப்போம். ஆனால் என்னை போல் பரதேசிக்கிட்டு வந்து கதை கேட்குற நம்ம மாத்திரம் மக்கு புள்ளி ஆகிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க சாமியா. நான் சொல்லட்டுமா? நீ மக்கா ஏறி உறங்கி பெற்றதுனாலதான் உன் பிள்ளைகளும் நாசமா போய்கிட்டு இருக்கு. நீ தெளிவா இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குழந்தையும் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம சரியா பண்ணியிருக்கோம்னா அங்கேயும் தப்பு தான், அங்கேயும் தப்பு தான். எந்த பிள்ளையாவது அப்பா ஆத்தா சொன்ன போது கேட்குதுங்களா? இன்னைக்கு எதுவுமே கேட்கறது இல்லை. அப்ப நீ அங்கேயும் தப்பு தான் பண்ணியிருக்க. மக்குன்னு நீ சொன்னது சரித்தான், அது மக்கு தான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீ பெற்றது மக்கா, நீ மக்கு, நீ பெற்றது மக்கா இருக்கு. அதாவது நல்ல மாதிரியாக வாழ வைக்கிறதுக்காவது நீ கொஞ்சம் மாறிக்கன்னு சொல்கிறோம். நீ கிடந்து இப்படி சின்னவனமாக இப்படி கஷ்டப்படுறதுக்கு இந்த பாடத்தெல்லாம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து, எப்போ நாங்கள் இப்படிலாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது உங்கள் காலத்தில் 2-3 வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்ற அளவுக்கு பிழைக்க கற்றுக்குங்கப்பான்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துறதுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ரிசர்வ் பேங்க் கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? வரிசையாக கவுத்தை கட்டி மேமாடி 3ஆவது மாடியிலேருந்து உள்ளே இறக்கி விடணும். சத்தம் கேட்காம எவ்வளவுக்கு எவ்வளோ தூக்கிட்டு வருவீங்களோ தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. நான் அதுவும் இன்னொருத்தரை தூக்கி கொண்டாந்து கொடுப்பாங்க, நீங்கள் தான் தூக்கணும். நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், கூட்டிகிட்டு போய் நான் வேணால் உங்களை வேணால் உள்ளே இறக்கி விட்டுறேன். தூக்கிட்டு வர்றது நீங்கள் தான் தூக்கிட்டு வரணும். நீங்கள் தானே கேட்கீங்க எங்களுக்கு வேணும் மூட்டை மூட்டையான்னு. இருக்கிற இடத்த வேணால் நான் கூப்பிட்டு கொண்டு போய் விட்டுறேன். உங்களுக்கு பாதுகாப்பு கூட கொடுத்துட்றேன். உங்களை யாரும் பிடிக்காத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றேன். ஆனால் தூக்கிட்டு வர்றது நீங்கள் தான் தூக்கிட்டு வரணும். தயாரா? அதுக்கெல்லாம் நாங்கள் கணக்கு சொல்ல முடியாது. சாமியா, மூட்டை தூக்க வர்றீங்களா? எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்ப்போம். ஆமா, இப்போ தூக்குனதுக்கு அப்புறம் காப்பாத்துறது உங்க திறமை தானே. அங்க வச்சுதான் உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். என்ன சாமி, எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? கையை தூக்குங்க. இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறது வரைக்கும் வண்டி செலவுல இருந்து சாப்பாடு செலவு வரைக்கும் நானே போட்டுக்கிறேன். நீங்க 10 காசு செலவு பண்ண வேண்டாம். என்ன அதுக்குன்னு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீங்க ஒருத்தர் தானே சொல்றீங்க, வேற யாராவது வேண்டான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல கதிரம்மாவை சொல்ல சொல்லு, வேண்டாம் ஜாமீன். சத்தமா சொல்லு பார்ப்போம். சத்தமா சொல்லு. அப்பவும் கேட்கலையே. மண்டை வந்து வேண்டான்னு ஆடுதா வேணும்னு ஆடுதானே தெரியல. அப்படியே அதை தூக்கிட்டு வந்தா கூட அதை காப்பாத்துற தன்மை நம்மகிட்ட இல்ல. புரியுதானே சொல்றது? அதை காப்பாத்தி நீ வச்சுக்கிருவியா? நீ டாம் டூம்னு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு 10 நாளைக்கு தெரியவே
அடுத்தவன் நோட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாம் ஒரு நடமாடுது. எப்படி அது ரெண்டாம் தரம். புரிஞ்சதா? நீ இங்கே கையில் வச்சுட்டு நீ ஆடுற ஆட்டத்துலேயே பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருவானாச்சே. சொந்தக்காரங்க எல்லாத்தையும் தெரியும். இது என்னமோ ஒரு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அவன் சொல்கிற இடத்துல சொல்லிடுவான். புரியுதா? அதுவும் நமக்கு இருக்கு. அந்த திறமையும் அதுவும் இல்லை. இப்போ எதில் தான் நீங்கள் வந்து உங்களை வளர்த்துக்குருவீங்க? இதில் வேற எப்படி என் பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் அறிவாளியாக இருப்பாங்களாம். இப்போ அது வேற, பூரா இங்கிலீஷ் மீடியம். அந்த காலத்தில் தமிழ் மீடியம் படித்த பிள்ளைகள்லாம் அறிவாளியாக இல்லை.